வணக்கம். முக்கிய செய்திகள். வீட்டின் பூட்டை உடைத்து 1.5 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளை. குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை. ரேஷன் கடைகளை திறக்க கோரி போராட்டம். அதிமுக அறிவிப்பு. புத்தாண்டையொட்டி சிறையில் இசை நிகழ்ச்சி. கைதிகள் மன அழுத்தத்தை குறைக்க சிறைத்துறை நடவடிக்கை. புதுச்சேரி அருகே வில்லியனூரில் வீட்டை உடைத்து ரூபாய் 1.55 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் திருடு போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கலைவாணி. 2 மகள்கள் கொண்ட இவர் இதில் மூத்த மகள் திவ்யாவுக்கு திருமணமாகி கணவருடன் சென்னையில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கலைவாணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு சென்னையில் உள்ள மகளை பார்க்க சென்றுள்ளார். திங்கட்கிழமை வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு பீரோ உடைக்கப்பட்டிருந்தது. மேலும் பீரோவில் இருந்த சுமார் ரூபாய் 1.55 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இந்தியாவில் ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாகவும், ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி மக்களுக்கு பொது விநியோக திட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோகத்தை மீண்டும் வழங்க கோரி வரும் 12ஆம் தேதி அதிமுக சார்பில் குடிமைப் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் 380க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த சிறைத்துறையானது பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு அங்கமாக மத்திய சிறையில் சிறைவாசிகளால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆடு, பசு, கோழி வகைகள், காபி, மிளகு, திராட்சை, டிராகன் பழம், ஏலக்காய் மற்றும் அரிய வகை மூலிகை செடிகள் நிறைந்த இயற்கை விவசாயத்தை நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் கடந்த மாதம் புதுவை மத்திய சிறையை பார்வையிட்டு இச்சிறைச்சாலை ஒரு சாலையாக திகழ்கிறது எனவும் மற்றும் சிறைவாசிகளையும் பாராட்டினார். மேலும் அவர் சிறைவாசிகளை மனரீதியாக மகிழ்விக்கும் விதமாக பாடகர் ஸ்ரீராம் கொண்டு இசை கச்சேரி நடத்த சிறைத்துறையிடம் கோரிக்கை வைத்தார். இசை கச்சேரி நடத்த சிறைத்துறையிடம் ஐஜி ரவிதீப் சிங் சாகர் உத்தரவு வழங்கினார். இதன் காரணமாக பார்த்திபன் மனிதநேய மன்றம் மூலம் சினிமா பின்னணி பாடகர் ஸ்ரீராம் மற்றும் சபிதா ஆகியோரின் இன்னிசை கச்சேரி மத்திய சிறையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கர் கலந்து கொண்டார். மேலும் பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலம் பாண்டி, செல்வம், சமூக சேவகர் தந்தை பிரியன், சுத்தம் சுந்தர்ராஜன் மற்றும் லயன்ஸ் கிளப் ஜனார்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவற்றில் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட மீனவர்களை புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 13 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று மீன்பிடித்துவிட்டு டிசம்பர் 9ஆம் தேதி அதிகாலை கரை திரும்பிய போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை கைது செய்துள்ளனர். இதனை அடுத்து அவர்களை இலங்கையில் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களுக்கு நீதிமன்ற காவல் முடிந்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் மீனவர்களின் விசைப்படகு விடுவிக்கப்படவில்லை. இதனை அடுத்து விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டு காரைக்கால் வந்து சேர்ந்தனர். இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட மீனவர்களை புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அவர்கள் படகை விடுவித்து தரும்படி சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதுபோல கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவசங்கர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற 14 மீனவர்கள் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களின் இல்லத்திற்கு சென்ற சபாநாயகர் அவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் கூடிய விரைவில் மீனவர்களை மீட்டு தருவதாக உத்தரவாதம் அளித்தார். அப்போது அங்கிருந்த மீனவ பெண்கள் மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க சபாநாயகரின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். மீனவர்களின் வாழ்வாதாரமான மீன்பிடி விசைப்படகுகளை உடனடியாக மீட்டுத் தர வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5ஆம் தேதி காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன் பிடிக்க 4 மணிக்கு பகல் 4 மணிக்கு கடலுக்கு சென்றோம்.
கடலுக்கு சென்று 4 நாள் தொழில் செய்து கொண்டு இருக்கும்போது இலங்கை படையினர் எங்கள் கடலில் வந்து அத்துமீறி எங்களை கைது செய்தார்கள். கைது செய்துட்டு எங்களை கொண்டாந்து காங்கேஸ் அங்கே துறைமுகத்தில் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் பரிசர கோர்ட்டுக்கு ஒப்படைச்சாங்க. பரிசர கோர்ட்டு ஒப்படைச்சி எங்களை கொண்டாந்து கால் சிறையில் கொண்டாந்து வச்சாங்க. கால் சிறையில் வச்சு தான் 1 மாதம் என்ன பிறகு தான் இங்கே வந்து இப்போ வந்திருக்கோம் இந்தியாவுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு படகு இல்லாமல் எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. அதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப உடனே வாங்கி தான் அந்த போட்டை ரெடி பண்ணி தான் அங்கே இருந்தோம். ரொம்ப இப்போ போட்டு வராதனால ரொம்ப ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியல. அவ்வளோ கடை இருக்குது. எப்படி மீண்டு வர போகிறேன்னு எங்களுக்கு தெரியல. திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 1000 பேருக்கு பொங்கல் தொகுப்பை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருநள்ளாறு தொகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவக்குமார் ஏற்பாட்டில் அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பினை புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். முன்னதாக திருநள்ளாறு காங்கிரஸ் கமிட்டி தலைவரின் தந்தையாக்கிய களியபெருமாள் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ஆர் கமலக்கண்ணன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அன்னை நகரில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் சிறு பாலங்கள் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் அன்னை நகர் மற்றும் சிவகணபதி நகரில் 2வது மற்றும் 3வது குறுக்கு தெருவிற்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 49,96,000 மதிப்பீட்டில் 3 சிறு பாலங்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சிறு பாலங்கள் அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் தங்கராசு, வேதாச்சலம், பாபு, சண்முகம், கன்னியப்பன், இளங்கோ, சசிகுமார், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் குலசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் தர்மபுரத்தில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக நீதிக்கான கூட்டு இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் தர்மபுரம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டு அங்கு பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்து அப்பகுதி மக்களிடம் சென்று சமூக நீதிக்கான கூட்டு இயக்கம் சார்பில் அதன் பொறுப்பாளர்கள் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இதனையடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பால் அமைவதால் அப்பகுதி துர்நாற்றம் மிகுந்ததாக மாறும் எனவும் பல்வேறு விஷவாயுக்கள் வெளிவந்தால் மக்களுக்கு சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சந்தேகிப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து சமூக நீதிக்கான கூட்டு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் அதன் பொறுப்பாளர்கள் மனு அளித்துள்ளனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை இப்பகுதியில் அமைக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் இதுவரை மக்களிடத்தில் எந்த கருத்துக்களும் கேட்காமல் இந்த ஆலையை இங்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியதோடு இதுபோன்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை கடற்கரை பகுதிகளில் அமைத்தால் கழிவுநீரை வெளியேற்ற ஏதுவாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்டம் தருமபுரத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை என்று ஒரு ஆலை கொண்டு வருகிறார்கள். அந்த ஆலை அங்கு வந்தால் அங்க சுற்றியுள்ள மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று மக்கள் எங்களிடம் கூறிய காரணத்தினால் இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அங்கு ஆலை வந்தால் அங்கு நச்சுவாயுக்கள் வரும், மேலும் துர்நாற்றம் வீசும். ஆகவே அந்த பகுதியில் மக்கள் வசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரு அபாயம் ஏற்படும் என்று எடுத்துக் கூறினோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமையில் அமமுக ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது.
மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி மாநில அமமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம், மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் மற்றும் கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்த அனைத்து தொகுதிகளிலும் கட்சி நிர்வாகிகளை நியமிக்கவும், அதுபோல் வரும் 17ஆம் தேதி புதுச்சேரி வழியாக கடலூருக்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சிறப்பான முறையில் வரவேற்று கொடுப்பது பற்றியும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வீரப்பன், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், இணை செயலாளர் லாவண்யா, மகளிர் அணி காமாட்சி, புஷ்பா, தமிழ்குமரன், தனவேல், செந்தில் என்கிற குமாரவேல், கலியமூர்த்தி, மகாலட்சுமி, முருகன், வீரப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வில்லியனூர் அடுத்துள்ள ஒதியம்பட்டு கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியத்தால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாகி ஃபர்குணம் மற்றும் அர்ச்சகர் முத்து மற்றும் மணவெளியை சேர்ந்த சிவசண்முகநாதன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகர் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான முல்லை நகர் பகுதியில் சேரன் வீதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்கவும், மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு வாட்டம் அமைத்து வாய்க்கால்கள் சரிவர மழைநீர் செல்வதற்கு வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாத பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான மகாத்மா காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் மார்கழி மாத பிரதோஷ வழிபாடு இன்று நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்திக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மின்துறையின் மூலமாக ரூபாய் 10,65,000 மதிப்பீட்டில் 315 கிலோ வாட் திறனாக மாற்றி அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் சமீப காலமாக மின் பற்றாக்குறை அதிகரித்து வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் மின்திறனை அதிகரித்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் வாதானூர் இயக்குதலும் மற்றும் பராமரித்தல் மின்துறை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சோரப்பட்டு தென்னஞ்சாலை பகுதியில் மக்களின் பயன்பாட்டில் உள்ள 200 கிலோவாட் மின்மாற்றியை ரூபாய் 10,65,000 மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட 315 கிலோவாட் திறன் கொண்ட மின்மாற்றியை அதிகரித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பேரம்பலம், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, மின்துறை ஊழியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினரும் தொகுதி சமூக சேவகருமான பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன் தலைமை தாங்க தொகுதி பிரதிநிதி சிவகுமார் முன்னிலை வகித்தார். முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி துணை செயலாளர் செல்வம், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர், ராஜி என்கிற கிருஷ்ணமூர்த்தி, சண்முகம், கிளை செயலாளர்கள் மனோகர சுந்தரம், சேகர், ரெமு, அருள், கண்ணன், மாநில அயலாக்க அணி துணை அமைப்பாளர் இளந்தென்றல், கார்மேகம், ராஜேஷ், கார்த்தி, ஹரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் நேற்று தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கம் எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வீட்டின் பூட்டை உடைத்து 1.5 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளை, குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை. ரேஷன் கடைகளை திறக்க கோரி போராட்டம், அதிமுக அறிவிப்பு. புத்தாண்டையொட்டி சிறையில் இசை நிகழ்ச்சி, கைதிகள் மன அழுத்தத்தை குறைக்க சிறைத்துறை நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.